மார்னிங் ஆஃபீஸர். தப்பு. என்ன தப்பு? இது மார்னிங்கும் இல்ல, நான் ஆபீசரும் இல்ல. இது மார்னிங் இல்ல தான். ஆனா நீங்க ஆஃபீஸர் தானே? எஸ், ஆபீசர் தான். அதுக்கு என்ன? எனக்கே அல்வா கொடுத்தீங்களே கரெக்டா? உங்களால கண்டுபிடிக்கவே முடியலல்ல? இது பெரிய ராணுவ ரகசியம். எப்படி ஆக்டிங்? சான்ஸே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு புத்திசாலி கலெக்டரை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. கலெக்டர் இல்ல, சப் கலெக்டர். அதான். அப்புறம் சாரி. எதுக்கு சாரி எல்லாம் சொல்றீங்க? பொய் சொல்றது, ஏமாத்துறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுதான். ஆனா வேற வழி இல்லாம உங்ககிட்ட மட்டும் பொய் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. என்கிட்ட மட்டுமா? இன்னொருக்கானே யாரு? கலெக்டருக்கே கலெக்டர் உங்க வாடகை விட்டாரு, சாமந்த் சார். ஆமால, ஆலய மணியை மறந்தே போயிட்டேன். ஆமா, அவன் என்ன பண்றதா உத்தேசம்? சஸ்பெண்ட் பண்ணிடலாமா? வேணாங்க, பாவம். அப்போ வேலை எப்படி தூக்கிடலாம்? ஐயோ, வாங்க போய் ஆலயமணியோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டுல போலாமா? போலாமே, அப்பதான் நாடகம் கரெக்டா இருக்கும். டிரைவர் மேடம், நீங்க கிளம்புங்க. நாளை காலையில பங்களாவுக்கு வந்துடுங்க. சரிங்க மேடம். போலாமா? யோசிச்சு இந்த வீட்டுல நடக்கிறதுக்கு வெளியே நடந்தா ஒப்பையாவது குறையும். என்ன பண்றது தெரியல. யோ ஏயா போன் பண்ணா எடுக்க மாட்டேயா? எங்கயா போன? என்ன சந்திரமணி, உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? என்னன்னு சொல்லியா? யோ புதுசா சப் கலெக்டர் சார்ஜ் எடுத்துருக்காங்கயா. யோ என்னையா சொல்ற? அது வர கேட்காதா? ஆமாயா, யாருக்கிட்டுமே சொல்லாம டக்குனு கலெக்டர் ஆபீஸ் போய் நின்ட்டாங்க. அங்க இருக்கிற 50 பேரை ஆடி போயிட்டாங்க. ஆடி யார் சொன்னது? ஊரே சொல்லுது. அந்த அம்மா நேரா பங்களாக்கு வரதுக்குள்ள நான் எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி வைக்கல, நான் செத்தேன். ஏன் ஆலயமணி, அவங்க எப்படி உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காம இங்க வருவாங்க? அதானே. ஏங்க இந்த நேரம் பார்த்து ஆப்படிச்சு அலைய பாக்குறது. ஏமா தயவு செஞ்சு வீட்டை காலி பண்ணிருமா. திடீர்னு காலி பண்ணுனா எப்படின்னா, இந்த ஊர்ல எனக்கு உங்களை விட்டா வேற யாரு? ஏதோ அண்ணாவா? ஏங்க என்ன வச்சு ஏதோ காமெடி பண்றீங்க, நல்லா தெரியுது. ஏமா நான் தாங்க மாட்டேமா, என் வேலை போயிருமா. என்ன நம்பி 4 பேர் இருக்காங்கம்மா. நேத்து நான் பார்த்த ஆலயமணி இது இல்லையே. அந்த கெத்து, கம்பீரம், கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் சுத்தமா காணுமே. ஐயோ, அந்த ஆலயமணி எல்லாம் சும்மா பில்டப்புமா. இந்த மணிதாம்மா நிஜம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. நான் ஒரு டப்பி பீசுமா. சொல்லட்டா? சிரிப்பா? சிரிங்க, நல்லா சிரிங்க. 2 துப்பு வேணா கூட துப்பிங்க. ஆனா தயவு செஞ்சு வீட்டை காலி பண்ணிருமா. ஒரே இல்லையா குளிச்சையா? அச்சோ பாரு, எவ்வளவு கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் தைரியம். அம்மா தாயே, தயவு செய்து இங்க ஆமா ஆலயமணி, உங்க புது சப் கலெக்டரோட பேர் என்ன? யாரோ சந்திராவா? சந்திரா இல்ல ஆலயமணி, இந்திரா. இந்திராவா? உங்களுக்கு எங்க அந்த பேர் தெரியும்? அவங்க பேரை மட்டும் இல்ல, அவங்களே எனக்கு நல்லா தெரியும். கலெக்டர் தெரியாம அவங்க கிட்டே கலெக்டர் போயிருக்கேன். அப்பா நான் காசு வாங்கின விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு கலெக்டர் மாதிரி சொல்றாதீங்கப்பா. உங்ககிட்ட வாங்கினா திருப்பி கொடுத்துருப்பா. அண்ணே என்னண்ணே, எது சொன்னாலும் சிரிக்கிறாங்க. நம்ம பொழப்பு சிரிப்பா சிரிக்க போதா?